நல்லா ஜோர மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது சுட சுட மசாலா பொரி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே நேரா கடைக்கு போகாதீங்க. சிம்பிளா இதை நம்ம வீட்டுல செய்யலாம். அப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? பச்சை பட்டாணி 4 மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்ப அதுல 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்தி 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, சின்ன துண்டு போல இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப வேக வச்சிருந்ததை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்ததை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். ஆல்ரெடி உப்பு போட்டிருந்ததுனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணியை சேர்த்துட்டு இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல நல்லா கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான ரோட் சைடு மசாலா பூரி ரெடி. பூரியை நொறுக்கி மசாலா குழம்பு ஊத்தி மேல வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம